வணக்கம். மனது செம்மையானால் மந்திரங்கள் செபிக்க வேண்டியதில்லை. தந்திரம் வேண்டாம், மந்திரம் வேண்டாம், எந்திரம் வேண்டாம். மனது செம்மையானால் அந்த மனது செம்மை இப்போ நீயா நானா நாளத்தில் சகோதரர் கோபி சகோதரர் இருக்கிறார். அவர் சரியான பாயிண்ட் வல்லவர் பாயிண்டாக சொல்லுவார். அதுக்கு இப்போ ரிப்ளை பண்ணுவார். அதே நேரத்தில் ஒரு சிக்கலான ஒரு கொஸ்டின் கேட்டுவிட்டால் அவரையும் திணற வைக்கும் சில சமயம். அதுக்குத்தான் பிரபஞ்சம். அந்த காதில் ஒன்று மாட்டி இருப்பார். அவர் இதுக்குன்னு ஒரு டீம் பிரபஞ்சம் மேலே இருக்குது. இவர் எதில் மாட்டிக்கிறாரோ அதை உடனே ரிப்ளை பண்ணி, இந்த கொஸ்டின் கேளுங்க கோபி அப்படின்னு அப்போவே ரிப்ளை பண்ணி அப்போவே சொல்லுவார்கள். அதை வைத்து பிடித்து கொள்வார். இதுதான் மனது செம்மையானால் மந்திரம் ஜெயிக்க வேண்டாம். எவ்வளவு செம்மையாக இருந்தாலுமே கடந்து போகக்கூடியது. அது மனதை கடந்து நிற்கக்கூடியது தான் நம்ம பிரபஞ்ச ஆற்றல். அந்த பிரபஞ்ச ஆற்றல் ஆக்டிவிட்டி ஆகும்போது மனது கடந்து விடும். மனது போட்டு கூத்தாடாது. அது இது அப்படி இப்படின்னு. ஏன்னா மனது தான் எல்லாத்துக்கும் காரணம். மனது தான் எல்லா வழியும் நடத்துகிறது, எல்லா சிக்கலையும் உண்டாக்குகிறது. ஆனால் மனது செம்மையாக பிரபஞ்ச ஆற்றல் வரும்போது ஒரே ஆற்றலாக நிற்கும், சிந்திக்க வைக்கும், சிந்தனை நிலையை அது ஏற்படுத்தும். இதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவு கொடுக்கும். எப்படி நீயா நானா கோபிக்கு அங்கேருந்து சொல்லுவார்களோ அதே போல் இறையாற்றல் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும்போது நிச்சயமாக அது வழி நடத்தும், சிக்கல் வராது. அதுதான் உண்மை. மனது செம்மையானால் மனது தான் காரணம். இப்போ போன பதிவில் போட்ட பாருங்கள், 3 நிமிஷத்தில் ஒன்றும் பேச முடியல, விரிவாக அது உண்மை நிகழ்வு தான். மனதான காரணம். அது போன பதிவு இப்போ ஒரு பாம்பு முள்ளுன்னு நினைத்தார், விஷமாக தெரியவில்லை. ஆனால் இந்த மனைவி அது முள்ளு இல்லைங்க, அந்த இடத்துல பாம்புங்க அப்படின்னு சொல்லும் போது தான் தனக்கு தீண்டியது பாம்புன்னு நினைவு வந்த பின்னாடி தான் அவருக்கு பாய்சனாக மாறுகிறது. ரசாயன மாற்றத்தால் பாய்சனாக உண்டாகி எல்லா நிலையும் உறுப்புகள்லாம் ஆஃப் ஆகிறது. அப்போ எது காரணம்? மனது தான் காரணம். மனது எது இணைகிறதோ அதுவாக நடக்கிறது. மனதை செம்மைப்படுத்துங்க.